இந்த சம்பவம் நடந்தபோது எனக்கு வயது 28. நான் அருப்புக்கோட்டை அருகிலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து வந்தேன். என் வேலை தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து வேலை வாங்குவது. சுமார் 20 பேர் வேலை பார்த்தனர். பெண்கள் 12 பேர், ஆண்கள் 8 பேர். அவர்கள் பெரும்பாலும் அருகிலுள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். வேலை செய்யும் இடம் என் அலுவலகத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. மேலும் அலுவலகத்திலேயே இன்னும் சிலர் பணியாற்றினர். என் அலுவலகம் அருகில் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு தம்பதியரும் அவர்களுடைய மகனும் விவசாயம் செய்து வந்தனர். அந்த தம்பதியருக்கு அடிக்கடி சண்டை நடக்கும். கணவர் குடித்து வந்து சண்டை போட்டு விடுவார். சில நேரங்களில் நாங்கள் சென்று அவர்களை சமாதானப்படுத்துவோம். ஒரு நாள் கணவர் மிகவும் கோபத்தில் மனைவியை திட்டிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். அவள் மட்டும் அழுது கொண்டிருந்தாள். நீண்ட நேரமாக அழுததால் நான் சென்று ஆறுதல் கூறினேன். எதுவுமில்லையரர் என்று அவள் சொன்னாலும் மனம் மிகவும் உடைந்திருந்தது. சிறிது நேரம் பேசிக்கொண்டு அவளை அமைதிப்படுத்தி வந்தேன். அதன் பிறகு அவள் என்னை கண்டால் மரியாதையுடன் சிரித்து பேசுவாள். நாட்கள் கடந்தபோது அவள் என்னிடம் நம்பிக்கையுடன் பேசத் தொடங்கினாள். ஒரு நாள் மீண்டும் தம்பதியர் சண்டை போட்டுக்கொண்டிருந்தனர். கணவர் அடித்துவிட்டு சென்று விட்டார். நான் தோட்டத்துக்குள் சென்று பார்த்தேன். அவள் காயங்களுடன் அழுது கொண்டிருந்தாள். மிகவும் சோர்வாக இருந்ததால் நான் அவளுக்கு சூடான தண்ணீர் கொடுத்து ஓய்வு எடுக்கச் சொன்னேன். பிறகு மெதுவாக பேசும்போது அவள் தனது குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்தாள். கடந்த 1 வருடமாக கணவர் அவளை கவனிக்கவில்லை. அதனால் மன அழுத்தம் அதிகமாகி சண்டை நடப்பதாகச் சொன்னாள். யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டாள். அந்த நாளிலிருந்து நான் அவளுக்கு நண்பராகவும் ஆதரவாகவும் இருந்தேன். அவளும் என்னிடம் நம்பிக்கை வைத்து பேசுவாள். அவளது மனவேதனை குறையத் தொடங்கியது. காலப்போக்கில் அவளது வாழ்க்கையும் அமைதியாகியது. கணவருடனான சண்டைகள் குறைந்தன. நாங்கள் நல்ல அயலவர்களாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வந்தோம். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. முன்பு எப்போதும் சோகமாக இருந்த அவள் இப்போது அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கத் தொடங்கினாள். என்னை கண்டாலே சிரித்துக்கொண்டு வணக்கம் சார் என்று பேசுவாள். ஒரு மாலை வேளை முடிந்து அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தேன். தோட்டம் வழியாக வந்தபோது அவள் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். கையில் ஒரு புத்தகம். என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்டேன். என் மகனுக்காக வாங்கிய புத்தகம் சார், அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் என்றாள். அப்போதுதான் அவள் தனது மகனின் படிப்பை பற்றி கவலைப்படுகிறாள் என்பதை அறிந்தேன். குடும்ப பிரச்சினைகள் காரணமாக அவன் படிப்பில் பின்தங்கிவிட்டதாகச் சொன்னாள். அடுத்த சில நாட்களில் நான் வேலை முடிந்த பிறகு அவன் படிப்பை பார்க்க ஆரம்பித்தேன். மெதுவாக அந்த வீட்டில் சண்டை குறைந்தது. மகனும் மகிழ்ச்சியாக மாறினான். ஒரு இரவு அதிர்ச்சியான சம்பவம். ஒரு நாள் இரவு திடீரென கனமழை பெய்தது. காற்று மிக வேகமாக வீசியது. மின்சாரம் போய்விட்டது. அப்போது என் தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது. அது அவள்தான். சார், பயமாக இருக்கு, மரம் விழுந்து வீட்டின் கூரை உடைந்திருச்சு என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். நான் உடனே டார்ச் எடுத்துக்கொண்டு ஓடினேன். வீட்டின் ஓரப்பகுதி சேதமடைந்திருந்தது. மகன் அழுது கொண்டிருந்தான். அவர்களை என் அலுவலக கட்டிடத்துக்கு அழைத்து வந்தேன். அங்கே ஒரு காலி அறை இருந்தது. அந்த இரவு அவர்கள் அங்கேயே தங்கினர். மறுநாள் காலை அவள் என்னிடம் சொன்னாள், சார், நான் இப்படி வாழ முடியல, என் மகன் நல்ல வாழ்க்கை வாழணும். அவள் வேலை செய்ய விரும்புவதாகச் சொன்னாள். நான் நிறுவனத்தில் லேசான வேலை ஒன்றை ஏற்பாடு செய்தேன். சில மாதங்களில் அவள் மிகவும் திறமையாக வேலை செய்யத் தொடங்கினாள். கணவரும் மெதுவாக குடிப்பழக்கத்தை குறைத்தார். குடும்பம் மீண்டும் ஒன்றுபட்டது. பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் அலுவலகத்திற்கு ஒரு இளைஞன் வந்தான். சார், என்னை நினைவிருக்கா என்றான். அவன் அந்த மகன்தான். இப்போது கல்லூரி முடித்து வேலைக்கு வந்திருந்தான். எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, எங்கள வாழ்க்கையை மாற்றியது நீங்கதான் என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டு என் மனசு நிறைந்தது. சில நேரங்களில் பெரிய உதவி செய்ய வேண்டியதில்லை. ஒரு ஆறுதல் சொல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும்.